ஸோ ரீசெண்டாக நம்ம சிஎம் பங்க் நியூ சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருந்தாங்க. ஸோ மல்டிபிள் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சமிசனோட சாம்பியன்ஷிப் ரெயின் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்கமிங் பிளான்ஸ் என்ன, ஸோ ஒரிஜினலாக டபிள்யூடி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்ற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் டீட்டெயில் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ கிரேட் கலி நிறைய ஷாக்கிங்கான ட்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட ரிவீல் பண்ணியிருக்காரு. ஃபுல் அப்டேட் வீடியோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். சரி, ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரால இருந்து தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ரால பல கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணனால சிஎம் பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கிடச்சிச்சு. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு நியூ சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. க்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா சமிசேனா வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகோ ஆடியன்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ணியிருக்காங்க. புள்ளி பண்ணது மட்டும் இல்லாமல் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சமிசேன் பயங்கரமாகவே எக்ஸ்போஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் கத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசேன் பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ ரொம்பவே ஆர்கானிக்காகவே பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். நேச்சுரலாகவே பேசியிருக்காரு. எனக்கு இது தெரிஞ்சு ஸ்கிரிப்டடாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சமிசேன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 24 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக உழைச்சிருக்கேன். பட் இருந்தாலும் 9 நாளில் என்னை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருக்கானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இது நல்ல விஷயமும் கிடையாது. அவனுக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைச்ச சான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ரொம்பவே வெக்ஸாகி பேசியிருக்காருங்க. அண்ட் ஆல்சோ பிரேக்கிங் கரண்ட் நம்ம ஜான்சினாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஜான்சினா சிஎம் பங்க் சாம்பியன் ஆனதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து தக்னாமிக்ஸ் கெட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பார்ல சிஎம் நம்ம ஜான்சினை ஹீல்டர் பண்ணும்போது. ஸோ அந்த பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. கைஸ், அண்ட் ஆல்சோ ஷேமஸ் டபிள்யூஏ விட்டு போயிட்டாருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஷேமஸை சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காரு. ட்ரூ மேக்கிண்டர் ஷேமஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கிளிக் பண்ணி ஒரு சில எமோஜிஸை மட்டும் போட்டு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வெளியே போனதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நீ சீக்கிரம் வானா, நீ இல்லாமல் ரொம்ப ஆடுறானுங்க, நான் வந்து நியாயத்தை தட்டி கேளுனான்ற மாதிரி தான் ட்ரூ மேக்கிண்டர் கிட்ட சொல்லணும் போல இருக்கு. ரெண்டாவது ஒரு எலைட் கிளப்ல நம்ம சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் 4 சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ரெக்கார்டு மாதிரி சொல்ல முடியாது. இது ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இது ஒரு ரெக்கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ட்ரை பண்ணல. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் லிஸ்ட்டில் ஜாயின் ஆயிருக்காரு. அதாவது என்ன லிஸ்ட்னா, ஸோ ரெசில்மேனியாவில் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தோத்து சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஆன ரெக்கார்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லலாம், ஸோ ரெசில்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை தோத்தவங்க சம்மர் ஸ்லாம்லேயே ரீக்ளைம் பண்ணவங்க. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதில் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இப்போ கண்ட சிஎம் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிருக்காரு. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. ஸோ 1998 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் நம்ம ராக் 1999 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா இருக்கார். 2006 இதை வந்து பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா நம்ம சிஎம் பங்க் இப்போ வரைக்கும் கரண்டாக பண்ணியிருக்காரு. ஸோ 2026 இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இது ஒரு நியூ அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக சிஎம் பங்கோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுதுன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். அதான் நம்ம ஜேக்கப் ஃபார்ட் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சோன்னா இப்போ வரைக்கும் கண்ட ஜேக்கப் ஃபார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசன் பேசியிருந்தாருன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தார்ல. ஸோ அப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம சமிசனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம ஜேக்கப் ஃபார்ட்டோ பிளட் லைன்ற எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவரோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ பிளட்டோட அந்த எமோஜி இருக்கும்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டு ஒரு சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. பட் ஜேக்கப் ஃபார்ட்டுமே ஸ்டில் நவ் பிலீவ் பண்ணுறாரு. ஸோ சமிசன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் ஒரு ஆள் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்றதை இந்த விஷயத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப சமிசன் நினச்சி ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு அவரை நீங்கள் பிளட் லைன் ஃபியூல்லேயே எடுத்துகிட்டு போயிருங்கன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நாலாவது இப்போ வரைக்கும் கண்டா ஃப்ரீ ஏஜென்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் கண்டா டபிள்யூ ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டா கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கண்டா ஏஜெலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ரீ பெல்லா, ப்ராக் லெஸ்னர், டான் ஹூசன், நிக்கி பெல்லா, ஒபா ஃபெமே, ஒமாஸ் பேஜ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டா ஃப்ரீ ஏஜென்ட்ற மாதிரி டபிள்யூ அவங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ணியிருக்காங்க. வாய் ஓய்வுக்காக இருந்தாலும் நானும் பேசுறது நிப்பாட்ட மாட்டேன் பற்றியெல்லாம். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட்ஸ். நிறைய பேருக்கு ஃப்ரீ ஏஜென்ட்ஸ்னா என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரால இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனி சூப்பர் ஸ்டார்ஸாக சொல்லுவாங்க. ஸ்மாக்டவுனில் இருக்கிறவங்க தனி சூப்பர் ஸ்டார். இந்த 2 ஷோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள ஃப்ரீ ஏஜென்ட்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இந்த விமன்ஸ் டேக் டீம் டிவிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஒன்றே தான் இருக்குது 2 பிராண்டுக்குமே சேர்த்து. ஸோ ராவுக்கும் வருவாங்க, ஸ்மாக்டவுனுக்கு வராங்கன்ற போது அவங்க எல்லாருமே ஃப்ரீ ஏஜென்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இப்போ சொன்னவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டா ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்காங்க, இன்க்ளூடிங் ப்ராக் லெஸ்னர். அதான் நம்ம சைனிங் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ வரைக்கும் கண்ட டபிள்யூ ஒரு இண்டி ரெஸ்லரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்கன்றது நியூஸஸ்லாம் வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ரிச்சர்ட் ஹாலிடேன்றவரை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ சைன் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்களாமா. ரிச்சர்ட் ஹாலிடேன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்டபிள்யூ சேர்ந்த ஒரு ரெஸ்லர். இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜேஎஃப் கூட
கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாக் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களாமா. அவருடைய கான்ட்ராக்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட WWE வந்து டேரெக்டாகவே அவரை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணலாம்ன்ற மாதிரி WWE ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்துருவாங்கன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம மெயின் அப்டேட்ஸ் பார்க்குற முன்னாடி இப்போ வரைக்கும் கரெக்டாக கிரேட் கலி ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ கிரேட் கலி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அவரை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு காமெடி ரெஸ்லராக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க, ப்ரோட்ரே பண்ணாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கண்ட கிரேட் கலி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்வன் வேல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் கிரேட் கலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு. குறிப்பாக 2 விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் ஏன் ரெஸ்லிங்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனன்றதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதை பற்றி கேட்கும்போது கிரேட் கலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட நீ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெஸ்லிங்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் கலி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ நம்ம கிரேட் கலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்கம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப டாலாகவும் இருக்கார். அவரோட நீயுமே வந்து பார்த்தீங்கன்னா போத் பேரலாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக ரெஸ்லிங் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன்றதை கிரேட் கலி ரிவீல் பண்ணியிருக்காரு. வந்து WWEக்குமே அப்ரோச் பண்ணாங்களாமா. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக சண்டை போட முடியாது, என்னோட நீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லைன்றது. ஸோ என்னை வந்து கேமியோவுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் கலி சொன்னாங்க. ரெண்டாவது வந்து நம்ம கிரேட் கலி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் WWE ஒரு காமெடி ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்கன்றது கேட்கும்போது இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, WWE வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கம்பெனி விட்டு வெளியே தரதுன்னு பார்த்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என் கேரக்டரை கில் பண்ணி என்ன ஒரு காமெடி ரெஸ்லராகவே மாற்றினாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வின்ஸ் மெக்மேனுக்கு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புரிக்கலையாமா. ஏன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாங்க. லேட்டரெலாம் அவரை காமெடி ரோல் ஆகும்போது நிறைய கன்ஃபியூஷன் போயிருந்துச்சு. ஸோ ஏன் இவ்வளோ மான்ஸ்டர் புக் பண்ணி ஏன் அவரை வச்சு மொக்கம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவரை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணலாமா. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா இந்த விஷயம்ன்ற மாதிரி அவர் சொல்லலை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, WWE வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கம்பெனி விட்டு வெளியே தரதுன்னு பார்த்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என் கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு ஒரு காமெடி மேனாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்தை அவரே சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலி மெயின் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சமிசன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஏன் சமிசனை 9 நாளில் முடிச்சு விட்டானுங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 13 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இப்போ வரைக்கும் கண்ட சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சாங்க சமிசனை. அப்படி பார்த்தாலும் ஒரு 13 நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்க வைக்கல. 9 டேஸ்லேயே அவரோட சாம்பியன்ஷிப் ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இதை பற்றி கேட்கும்போது ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, WWE இப்போ வரைக்கும் கண்ட நம்ம சமிசனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மணி பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மணி பிளேயர் மீன்ஸ் அவர் ஒரு டாப் ஸ்டார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை வச்சு ப்ரொமோட் பண்ணோம்னா நிறைய டிக்கெட் சேல்ஸ் மெர்ச்சன்டைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகுன்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகலையாமா அந்த விதத்தில். ஸோ அதனால தான் சமிசேனா ஒரு லாங் டர்மாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக புஷ் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்டா சாம்பியன் ஆக்குனீங்கன்ற மாதிரி தான் எனக்கு கேட்கணுன்னு இருந்துச்சு. அப்படியே சாம்பியன் ஆகணும் 9 நாளில் ஏன்டா முடிச்சிங்க, மிஸ்ஸோட ரெக்கார்டை பிரேக் பண்ண வச்சிருக்கீங்களாடான்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருக்குது. சரி, இதை பற்றி பெருசாக பேச வேண்டாம். ரெண்டாவது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்ட் CM Punk ரிலேட்டட் தான் இப்படியும் கண்ட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக க்ரௌனாக இருந்தார். நம்ம ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாருன்னு எதிர்பார்த்தோம். அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணி ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் CM Punk அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக சம்மர்ஸ்லாமில் நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். பட் நான் என்ன நினச்சேன், கோடி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக CM Punk கூட டிஃபெண்ட் பண்ணாருன்ற மாதிரி பார்த்தேன். பட் இப்போ வரைக்கும் கண்ட CM Punk தான் சாம்பியனாக கோடி ரோட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவார் போல. அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃபினிஷ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, WWE ஒரிஜினலாகவே என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ரெசில்மேனியா 43 ரியாத்தில் நடக்க போதில்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடி வர்சஸ் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக புக் பண்ணலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாம். இதுதான் ஒரிஜினலாகவே WWE பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. பட் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தாலே தெரியுது கைஸ். ஸோ சமிசேனையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகுனது எனக்கு தெரிஞ்சு லாங் டர்ம் பிளானாக இருக்காரு. ஸோ WWE சடனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ சடனாக முடிவெடுத்ததும் உண்மை தான். இப்போ வரைக்கும் கண்ட சாம்பியன்ஷிப்பை தோக்க வைக்கணுன்றதும் சடனாக எடுத்த முடிவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 9 நாள் சாம்பியன்ஷிப்பை முடிக்கிறதுக்கு ஒன்றே இவனுங்க ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் பிளானை போட்டு ஸ்டோரி லைன்லாம் எழுதியிருக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. கைஸ் ஆக்சுவலி என்னென்னா இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ராண்டி ஆர்டன் அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கின்டர் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அப்படி இப்படின்னு அங்கேயும் இங்கேயும் மேட்சை குழப்பி விட்டு சாம்பியனாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை தள்ளிடலான்ற மாதிரி பார்த்தானுங்க. பட் அதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமையலை. பட் ஒரிஜினலாகவே இவங்க 2 பேருக்குமான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நெக்ஸ்ட் இயர் ரெசில்மேனியாவில் தான் நடக்கும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. லாஸ்ட் மினிட்ல பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும், கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சாம்பியன்ஷிப் அதாவது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி நீ எடுத்துட்டேன்ற மாதிரி சம்மர்ஸ்லாமில் வந்து பார்த்தா மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்பாரு. இதுக்கு சமிசேன் எங்கடா போவாருன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருக்கு. ஆல்சோ இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ வரைக்கும் கரண்ட் சாம்பியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனாகவும் இருக்காரு.
இருக்காரு. சிஎம் பங்க் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாகவும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் கிரவுன் ஜுவலில் சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் நடக்குமா? ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சம்மர்ஸ்லாம் வேறு நடுவில் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே சாம்பியன்ஷிப்பை முடிச்சு விடுவானுங்களான்ற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல. ஐ திங்க் இதை கொஞ்சம் லாங் டேர்மாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சிஎம் பங்க் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கம்மிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா